அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல் பார்த்திங்கன்னா பள்ளி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே அதுக்கான விஷயத்தை என்னன்னு சொல்லிக்கிறேன். தமிழக அரசின் சார்பாக அரசு உதவித்தொகை வழங்குறாங்க. இந்த திட்டத்துக்கு யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்க போகிறோம். யார் யார் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்திருக்கு. இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாகவும் இருக்கும். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அரசு தேர்வு இயக்கம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கான முழு லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த லிங்க்கில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் மூலயமா தான் எப்படி அப்ளை பண்ணணும், யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உதவித்தொகை சம்மந்தமான எல்லா நோட்டிஃபிகேஷனும் இதில் அடிக்கடி விடுவாங்க. இந்த வெப்சைட்டை அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான உண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி தெரிஞ்சுக்கும். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதையும் இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே பார்த்தீங்கன்னா ரூரல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதையும் உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே தான் இந்த பேஜில் தான் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிற முழு விவரமும் கொடுத்துருக்காங்க. யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன ஸ்கீம் அப்படிங்கிற முழு விவரமும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2024-2025 கல்வியாண்டில் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் 2024 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ள ஊரக திறனாய்வு தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டு எக்ஸாம் வைக்கிறாங்க. இதில் 9th ஸ்டூடெண்ட் மட்டும்தான் கலந்துக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் திறனாய்வு மூலமாக எக்ஸாமினேஷன் வச்சு அதில் தகுதி அடிப்படையில் இதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் விட்டுருக்காங்க. அதில் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிராமப்புற பஞ்சாயத்து, நகர்ப்புற பஞ்சாயத்து மற்றும் டவுன்ஷிப் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் 2024-2025 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு இத்திறனாய்வு தேர்வு எழுதுவதற்கு தகுதியுடையவர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இதில் சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளி ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இதில் கலந்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 9th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் படிக்கும் 9th படிக்கிற ஸ்டூடெண்ட்டை யாரை வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இத்தேர்விற்கு விண்ணப்பிக்கும் தேர்வரின் பெற்றோர் பாதுகாவலர் ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்கு மிகாமல் உள்ளது என்பதற்கு வருவாய்த்துறையிடமிருந்து வருமான சான்று பெற்றுதல் வரும். அதாவது வருமான சான்று, இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸோட எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸோட ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மூணாவதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இதுக்கு விண்ணப்பிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் வெப்சைட் மூலயமாக விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து தேர்வு கட்டணமாக 5 ரூபாயும் சேவை கட்டணமாக 5 ரூபாய் என மொத்தம் 10 ரூபாயினை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் பணமாக பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஆன்லைனில் மட்டும்தான் இது அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட தான் விண்ணப்பத்தை ஃபில்லப் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே 10 ரூபா கட்டணமாக விண்ணப்ப கட்டணமாகவும் அப்புறம் சேவை கட்டணமாகவும் 5 ரூபா போட்டு 10 ரூபா தலைமை ஆசிரியரிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டேட் சொல்லியிருக்காங்க. என்ன டேட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, தேர்வுக்கு விண்ணப்பிக்க 12/11/2024 முதல் 20/11/2024 வரை என கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் போட்டிருக்காங்க. அதாவது 12/11/2024 தேதியிலிருந்து 20/11/2024 இந்த டேட்டுக்குள்ளே மட்டும் விண்ணப்பிக்கிறவங்களோட விண்ணப்பம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் போட்டிருக்காங்க. இதற்கு பின்னாடி வர விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலும் தேர்ந்தெடுக்கப்படும் 100 தேர்வர்களுக்கு 50 மாணவியர்களும் 50 மாணவர்களும் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து படிக்கும் காலத்தில் படிப்பு தொகை ஆண்டுதோறும் ரூபாய் 1000 வீதம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க.
இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறவங்களுக்கு இந்த எக்ஸாம் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படும் 100 தேர்வாளர்களுக்கு, அதாவது இந்த எக்ஸாம் மூலியமாக பாஸ் ஆகிற 100 மாணவர்கள், அதாவது 50 மாணவியர்கள் 50 மாணவர்கள், ஆண் பெண் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. 50-50 பிரிச்சிருக்காங்க. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து படிக்கும் காலத்தில் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கீழே குறிப்புன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நகராட்சி மற்றும் மாநகராட்சி பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நகராட்சி மற்றும் மாநகராட்சி அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்கூலில் படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு இது நாட் எலிஜிபிள்னு போட்டிருக்காங்க. இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் பாஸ் பண்ணுற மாணவர்களுக்கு மட்டும்தான் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதம் இந்த 9ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற காலகட்டத்தில் 1000 ரூபாய் வழங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வில் அட்டன் பண்ணி யார் பாஸ் ஆகுறாங்களோ அதுலேயும் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்தை நாமளே இதிலேயே பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். வெப்சைட் மூலிமா பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஸ்கூல் ஹெட்மாஸ்டரில் நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் சொன்னாவோ அவங்களே அது அந்த அப்ளிகேஷன் அவங்களே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷனை அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி அவர் விண்ணப்பம் தருவார். அந்த விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செஞ்சு அவர்கிட்ட கொடுத்தா போதும். அவரே யாருக்கு அனுப்பணுமோ அதை அவரே அனுப்பிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போதைக்கு நீங்கள் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணால் போதும். அந்த டைமில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணால் போதும். அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுற மாணவ மாணவிகளுக்கு மட்டும்தான் இந்த ஊக்கத்தொகை அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த விண்ணப்பத்தில் பார்த்தோம்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த விண்ணப்பத்தை நாமளே ஃபில்அப் பண்ணிக்கலாம். நேமு, நம்மளோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அட்ரஸ் கேட்டிருக்காங்க, என்ன வகுப்பு படிக்கிறோம் அந்த மாதிரி டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க. கூட என்னென்ன சர்டிஃபிகேட் இணைக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணி அதுக்கு உண்டான என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு நம்ம போஸ்டல் மூலியமாக அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட கொடுத்தாவே போதும், அவர் போஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் டீட்டெயில் எப்போதைக்கு அப்படின்னு ஹெட்மாஸ்டரே சொல்லுவாங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அப்போதைக்கு அவரே சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் பார்த்து இந்த தகவலை உங்கள் அருகில் இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு பகிருங்கள். யாராச்சும் உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், பசங்க யாராச்சும் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை தெரிவுபடுத்துங்க. இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை எல்லோரும் பயன்படுத்துங்க. இது உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.